பொழுது விடிஞ்சா போதும் இந்த ஊட்டை சுற்றியும் வட்டம் வாக்குறையே கூட்டி சேர்த்தி ஒரே குப்பை சுவாவை இந்த மண் அம்பட்டையும் கூட்டி சேர்த்திட்டு சாணி போட்டால் தான் நல்லா இருக்குது. இந்த பிள்ளைங்க ஒரு நாளைக்கு எந்திரிச்சு பண்ணுவோனாங்கிறாங்க. நீ பண்டு நான் பண்டுன்னு போட்டி போட்டுக்கிட்டு இப்போ ஒருத்தவளும் தீண்ட மாட்டேங்கிறாளுங்க. இந்த வாச்சை கூட்டுற வேலை எனக்குன்னே எழுதி வச்சுக்கிதாட்டுங்குது. கூட்டி கூட்டி இந்த தொடப்ப கட்டையே தேஞ்சு போச்சு, கட்டை தொடப்பமாக ஆகி போச்சு. இம்பிட்டு தோட்டமே வச்சுக்கிட்டு ஒரு தொடப்பம் கிழிக்கிறதுக்கு நேரமும் இருக்க மாட்டேங்குது. அம்பிட்டு மட்டை உழுவுது. நான் இன்னைக்காச்சும் ஒரு நல்ல நீட்டமாக சுவா வைக்கிற மட்டையை எடுத்து கிழிச்சு போடணும். எல்லா தொடப்பமே கட்டை தொடப்பம் ஆகி போச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு 2-3 தொடப்பமாச்சும் கிழிச்சு வைக்கணும். இந்த சாவில் பாரு நல்ல தொட்டிலேயே கழிஞ்சு விடுறதுக்கு. ஏய் போ அங்கிட்டு, பயப்படுதா பாரு. அது சரி, மனுஷரே பயப்பட மாட்டேங்கிறாங்க, அந்த சாவலா பயந்துக்கும். சூ போ, என்ன முறப்பு வேண்டி கிடக்கு போங்கிறோம்ல. போய் அப்படி காட்டு பக்கமா தெரிஞ்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு வாவ. இப்பிலேருந்தே இற போட்டுக்கிட்டே இருப்பாங்களா உனக்கு? நீயும் இப்பதான் வாய்ச்சல கூட்டிக்கிட்டு இருக்கிறியா? நானும் இப்பதான் வாய்ச்சலெல்லாம் கூட்டி பெருக்கிவிட்டு சாணி தெளிக்கலான்னு போய் பார்த்தா தண்ணியே சுத்தமாக ஒரு பொட்டு கூட இல்லை. சரி உங்க வீட்டில் எப்படி தொட்டியில் கிடக்குன்னு பார்த்தா நல்ல வேலை தண்ணி எடுத்து விட்டுக்கிறீங்களாட்டுங்குது. ஒரு நாளை பிடிச்சிட்டு போய் சாணி தெளிச்சு விடலாம்னு வந்தேன். ஆமாக்கா, நாங்கள் தான் டெய்லியுமே ஒரு காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் தண்ணி தொட்டி போட்டு நப்பி விட்ருவோம். அப்படி இல்லை அங்கே காலையில் ஆனால் எஞ்சி காட்டுக்கு போகிறாங்களா, அப்படியே தோட்டத்தை ஒரு சுற்றிவிட்டு அப்புறம் தண்ணி போட்டு நப்பி விட்ருவாங்க. காலையிலையும் சாயங்காலத்துக்கும் தண்ணி அம்பிட்டு புழங்கி போடுறோமில்ல, அப்புறம் என்ன பண்ணுறது? பிடிச்சிட்டு போங்க நீங்கள் வேணும்னா, ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த தண்ணி இல்லைன்னா எந்த வேலை ஆகுது பத்துமணி? தண்ணி இல்லாமல் ஒரு வேலையும் செய்ய முடியலையே. அதுக்கு தான் சரி மொண்டுக்கிட்டு போய் சாணி தெளிச்சு விட்டு அப்புறமே கூட தண்ணி பிடிச்சி போய் ஊற்றிக்கலாம். ஓடுமா இல்லை நிறுத்தி விடுவாங்களா? அது தொட்டி நம்புற வரைக்கும் ஓடுங்க. அப்புறம் நம்பி போச்சுன்னா அதை கொஞ்சம் அப்படியே திறந்து விடலாம். இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் பாயும். நீங்கள் வந்து மொண்டுக்கிட்டு போங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஓடுமா? அப்போ சரி. ஒரு சட்டி பானை கழுவுறதுக்கும் தண்ணி இல்லை, துணிமணி துவைக்கிறதுக்கு தண்ணி இல்லை. எந்திரிச்சு பார்த்தா சட்டி பானை எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. மூஞ்சி கழுவி வாய் கொப்பளிக்கலான்னா கூட தண்ணி இல்லை. அப்படி எரிச்சலாக வருது. என்ன தண்ணி அப்படி புழங்குறாங்க. ஒருத்தர் ஒரு நடம் மொல்ல மாட்டேங்கிறாங்க. பத்துமணி என்னாச்சுக்கா? நம்மளுக்கு போரில் தண்ணி வந்துக்கிட்டு தானே இருந்துச்சு, வத்தி போச்சா? போர்லலாம் தண்ணி வருது. அது போர் என்னமோ ரிப்பேர் ஆகி போயிட்டா மோட்டர் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு 2-3 நாளாக அப்படியே போட்டு வச்சுக்கிறாங்க. அதை ரெடி பண்ணியாச்சும் விடணுமில்ல. ஒருத்தர் தண்ணியும் மொல்ல மாட்டேங்கிறாங்க. மோட்டரையும் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு யாருன்னா கூட்டு வந்து மெக்கானியை ரெடி பண்ணி விட்டா நாம் என்னத்துக்கு கண்டுக்கிறோம்? ஒன்றுத்தையும் கண்டுக்கிறது இல்லை. மோட்டர் கெட்டு போச்சா? சரி சரி, அவங்க அப்போ தோட்டத்துக்கு போய்க்கிறாங்க. வந்த மெக்கானி யாருன்னா நம்பர் இருந்தால் ஃபோன் போட்டு சொல்லி வர சொல்கிறேன், என்னன்னு கேட்டு பார்க்குறேன். சேத்தா அப்படியாச்சும் சொல்லு பார்க்கலாம். மறக்காம வந்து ரெடி பண்ணி விட்டு போட்டு. இந்த தண்ணி பிரச்சனையை சமாளிக்கவே முடியல. நாம எம்பிட்டு மொண்டாலும் பத்த மாட்டேங்குது. சரிக்கா, தோட்டத்துக்கு தான் போய்க்கிறாங்க, வருவாங்க. வந்ததும் நான் சொல்லிட்டு அப்புறமா வராங்களா மெக்கானி என்னன்னு உங்களுக்கு வீட்டுக்கே கூட வந்து சொல்லிட்டு வரேன். சரி, நான் தண்ணி மொண்டுக்கிட்டு போறேன். என்ன இப்படி கனமா இருக்குது? பேசாம 2 குடத்தை தூக்கிட்டு வந்திருந்தா கூட அசாம தூக்கிட்டு போயிருக்கலாம் மாட்டேங்குது. எக்கா தூக்கி விடணுமா? நீங்களே தூக்கிக்கிடுறீங்களா? இல்ல இல்ல பத்துமினி, நானே தூக்கிக்குவேன். பார்த்து பார்த்து, ஒரு குடங்கடை 2 தூக்கிட்டு வர மாட்டீங்க. எத்தச்சோடு தேக்ஸாவை கொண்டுக்கிட்டு எப்படி எம்பிட்டு தண்ணியை தூக்கிட்டு நடக்கிறது? அது வேற தழும்பு மேலே நனைஞ்சு போயிடும். சரி என்ன பண்ணுறது, அப்படியே கொண்டுட்டு போய் சேர்த்துறேன். நீ அந்த மோட்டருக்கு கொஞ்சம் மறக்காம சொல்லி பார்க்கலாம். சின்ன வாரேன். என்ன பாரம், கழுத்து ஒரு பக்கமாக திருப்பிக்கிட்டு போயிட மாட்டேங்குது. இன்னுமே இதை தூக்கிட்டே வரக்கூடாதப்பா. குடத்தை தான் இன்னுமே எடுத்துகிட்டு வரணும். தொட்டி வேற நம்பிக்கிச்சு, அதை ஒரு பக்கம் பிடிங்கி விட்டானாச்சும் அந்த வாழை தோப்பாச்சும் பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். சரி அதையாச்சும் போய் திருப்பி விட்டாச்சும் வாரேன். பத்திராளி அக்கா, ஒரு 2-3 தக்காளி பழம் தான் கொடுங்க. பருப்பு போட்டால் வெந்துட்டு கிடக்குது. தக்காளி போடலாம்னு போய் பார்க்குறேன், ஒரு தக்காளி பழத்தை காணாம. சரின்னு கடைக்கும் தான் போய் பார்த்துட்டு வந்தால் கடையிலேயே ஒரு பழம் கூட இல்லை. அது என்னமோ வாங்கி வைக்காத விட்டுட்டாங்க. ஒரு 2-3 இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்தேன்னா அப்புறம் கொடுத்துட்றேன். இருக்கீத்தா எடுத்து தாரேன். கையை காலெல்லாம் கழுவிக்கிட்டு நான் இப்போ தான் மாட்டுச்சாணியெல்லாம் வாரி போட்டுவிட்டு இன்னும் கையை கூட கழுவாமக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஈரு வாரம் கழுவிக்கிட்டு. ஏக்கா, எல்லாத்துக்கும் முன்னே நீங்கள் தானே உழ வச்சு சோறாக்கி குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நேரம் தோட்டத்துக்கு போயிடுவீங்க. இன்னைக்கு இப்போ தான் மாட்டு சாணியாக வாரினேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? ஏன் முட்டு லேட்? இன்னைக்கு நேரமாக எந்திரிக்காம விட்டீங்களா? நேரமெல்லாம் எந்திரிச்சுக்கிட்டு நம்மளுக்கு தான் கோழி கூப்பிடவே தூக்கம் எல்லாம் தெளிஞ்சு போயிருமே. அதுக்கு மேலே கண்ணில் எங்கே தூக்கம் வருது? வச்சு குத்துனா கூட தூக்கம் வராது. அது வந்து எந்திரிச்சு பார்த்தா ஒரு பொட்டு தண்ணி இல்லை ஊட்டலை. ஒரு மூஞ்ச கையை கால கழுவலான்னா கூட. அப்புறம் சரின்னு விட்டு 10 மணி வீட்டுல தொட்டியில் போய் தண்ணி நல்ல வேலை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு நேரம் கொண்டாந்து வச்சுட்டு
எல்லாம் மாடிச்சாடி வர்றதுக்கு முன்னைக்கு லேட் ஆகி போச்சு. ஓ சரி சரி, நீங்கள் தான் மோட்ரு ரிப்பேர்னு சொன்னீங்கல்ல நேற்று, நான் மறந்து போயிட்டேங்க. இன்னமா அது ஒரு மெக்கானி வந்து ரெடி பண்ண சொன்னீங்க, நேரம் பண்ணி கொடுத்துருப்பானே, அதை இன்னமா போட்டு வச்சுக்கிறீங்க. எனக்கா தெரியுது மெக்கானி எல்லாம் இந்த விங்கிறாங்களே, விங்கத்தான் அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணணும். நான் ஊருக்கு நல்லது பண்ணுறேன் நான் தலைவர்னுக்கிட்டு தூங்கி கண்ணு முழிச்சா போய் அங்கே ஆஃபீஸில் உக்காந்துக்கிட்டு ஊட்ட ஒன்று கவனிக்க மாட்டேங்கிறாங்க. பத்ராளி, காலையிலேருந்து இன்னும் டீயே வைக்கல. டீ வச்சியா இன்னும் வைக்கலையா? சீக்கிரமா வை போ. டீ குடிக்காம பொழுது விடிஞ்சா மாதிரியே இல்லை. ஏரி பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ள டீ எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருவா. இன்னைக்கு என்ன இம்புட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? சட்டுனா போய் போடு போ. அடுப்பில் தான் வச்சுட்டு வந்தேன், கம்மியாக வச்சுட்டு வந்துக்கிற நேரம் கொதிச்சுட்டு கிடக்கும். போய் சக்கரை போட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி ஆற்றிக்கிடுங்க, வடிகட்டி போங்க. டீய அடுப்புல வச்சு விட்டு வந்தா அப்படி நின்றுட்டுக்கிற, அது பாட்டுக்கு பொங்கி வந்து அடுப்பு கிடுப்பு அமுச்சு போட்டுறாது. அப்புறம் கேஸ வாசம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? அடுப்புல வச்சு விட்டு நின்றுட்டுக்கிறிய நீ பாட்டுக்கு. ஐயா சாமி, இந்த வியாக்கியானம்லாம் எனக்கும் தெரியும். அடுப்பை குறைச்சி போட்டு தான் வச்சுட்டு வந்துக்கிறேன். உங்களாட்ட நான் நம்ப வச்செல்லாம் எரி விட மாட்டேன். நல்லா கொதிச்சு அந்த சாயம் இறங்கினா தானே டீ நல்லா இருக்கும். அதுக்கு தான் கொதிச்சுக்கிட்டுக்கிட்டுமேன்னு விட்டுட்டு வந்து வெளியே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். போங்க, நேரம் கொதிச்சிருக்கோம். என்னமோ போ. நாம வச்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் வெளியே வந்துட்டா பொங்கி போயிரும் கடந்து அடிச்சுக்கிறது. என்னன்னே முடியல, அப்பப்போ வருவீங்க மாமனார் பார்க்கறதுக்கு, இப்பெல்லாம் அந்தாண்டியே காணுமே. வேலைன்னு வேலையவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமாம்மா, வேலை கிடக்குல்ல, சும்மா இருக்கிற நேரம் அப்படி வந்து பார்ப்பேன். ஆமா, என்ன பண்றாங்க உங்க மாமனார்? இப்ப நல்லா இருக்குதா? உடம்புக்கு முடியலன்னு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பார்த்து சொன்னா. அப்படி எங்கப்பா இப்பெல்லாம் முன்னியாட்டம் ஒன்றும் நடக்க முடியல, காலு கையெல்லாம் அப்படி வலிக்குது, அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தா. அப்படி இப்ப சௌகரியமாக்குறா அப்படியா? அதெல்லாம் நல்லா தாங்கிறாங்க. முன்னியாட்டிக்கு இப்ப வெளியில அப்பப்ப போறதுல ரொம்ப முக்கியமான தேவைன்னா மட்டும் போயிட்டு வருவா. அப்படி அந்த வண்டியும் பொழுதுனிக்கு எடுத்துக்கிட்டு திரியிறா. அப்படியா எங்கன்னா தாங்கி பிடிக்க முடியாத கீழே போட்டா வம்புன்னுட்டு அவங்க எடுக்காதப்பா, நீ ரொம்ப முக்கியமா இருந்தா மட்டும் ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட போயிட்டு வந்துருன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. சரிட்டான்னுட்டு இப்ப எங்கேயும் போவ காணோம். எதுனா முக்கியமா இருந்தா 10 நாளைக்கு ஒருக்க போயிட்டு வருவா. அப்படி சரிம்மா சரி, அப்புறமாட்டிக்கு எனக்கு போன் அடிக்க சொல்லு. சரிங்க, நான் வீட்டுக்கு போன அப்புறமா போன் பண்ண சொன்னீங்கன்னு நான் சொல்றேன். சரி, நீங்க பாருங்க, நான் போய் கொஞ்சம் டீ ஒரு கலாச்சும் ஊத்தி குடிக்கிறேன். ஏக்கா, ஒரு கலாச்சி டீயை தான் வடிச்சு கொடுத்துட்டு வந்துடலாம்ல, அதுக்குள்ள என்ன அப்படி வேலை பார்க்குறீங்க? சரி இரு வாரேன். கையை காலெல்லாம் கழுவிக்கிட்டு தக்காளி பழம் கேட்டு எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா போய் நான் டீயை நாச்சும் வடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வேற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நான் இங்கே நின்றுக்கிறேன். சரி வந்துடுறேன் இரு.